ஒரு வீட்டின் உண்மையான மதிப்பு அதன் சுவர்களில் இல்லை, சுவர்களுக்கு நடுவே இருக்கும் அந்த வெற்றிடத்தில்தான் இருக்கிறது என்று நான் சொன்னால் உங்களை அறியாமலேயே உங்களுக்கு ஒரு ஆச்சரியம் வரும் இல்லையா? கண்டிப்பா வரும். ஏன்னா நாம் எப்பவுமே சுவர்களை தான் பார்க்கிறோம். ஆமா, பல லட்சம் செலவு செய்து கட்டிய அந்த சுவர்களை விட ஒன்றுமே இல்லாத அந்த வெற்றிடம்தான் நம்மை உள்ளே வாழ வைக்கிறது. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். எந்த நேரமும் எதையாவது சாதிக்க வேண்டும், அடுத்த கட்டத்திற்கு ஓட வேண்டும் என்று ஓய்வில்லாமல் இயங்கும் உங்களுக்கு எதுவுமே செய்யாமல் இருப்பதிலும் ஒரு கலை இருக்கிறது என்பது எவ்வளவு பெரிய விடுதலையை கொடுக்கும். ஒரு மிகப்பெரிய ஆஸ்வாசத்தை கொடுக்கும் என்றுதான் சொல்ல வேண்டும். சரியாக சொன்னீர்கள். இன்று நாம் பார்க்க போவது அப்படிப்பட்ட ஒரு விடுதலையே தான். 1977ஆம் ஆண்டு பூனாவில் உள்ள புத்தா ஹாலில் ஓஷோ அவர்கள் தனது சந்நியாசிகளுக்கு வழங்கிய ஒரு அற்புதமான உரை இது. அதாவது டாவோ பாதையில்லா பாதை என்ற தலைப்பிலான சொற்பொழிவுகள். இதன் முதல் பாகத்தில் உள்ள 3வது உரையை தான் இன்று நாம் மிக விரிவாக அலசப் போகிறோம். வாங்க, எந்த ஒரு முயற்சியும் இல்லாத அந்த அமைதிக்குள் நுழைவோம். இந்த தேடலின் மிக முக்கியமான நோக்கமே மனித மனம் எப்போதுமே ஒரு பாதையை தேடி அலைகிறது என்பதை புரிந்து கொள்வதுதான். ஆமாம், நமக்கு எப்போதுமே ஒரு இலக்கு வேண்டும், அதை அடைய ஒரு வழிமுறையும் வேண்டும் இல்லையா? கண்டிப்பா. ஆனால் டாவோ தத்துவம் பாதையில்லா பாதை என்ற மாபெரும் முரண்பாட்டை முன்வைக்கிறது. அதாவது எதையும் திட்டமிட்டுச் செய்யாமல் இயற்கையின் ஓட்டத்தோடு நம்மை இணைத்துக் கொள்வது. இது கேட்பதற்கு ரொம்ப எளிமையாக இருக்கிறது, ஆனால் நடைமுறையில் அதுதான் விஷயமே. லா வூட்ஷு என்ற மாபெரும் ஜென் குருவின் வார்த்தைகளை முன்வைத்துதான் ஓஷோ இதை நமக்கு விளக்குகிறார். ஒரு தத்துவ ஞானி என்றால் அவர் தர்க்கங்களை அடுக்கி வாதிட்டு ஒரு விஷயத்தை நிரூபிப்பார் என்றுதான் நாம் பொதுவாக நினைப்போம். வேற எப்படி இருப்பார்கள்? அறிவார்ந்த விவாதங்களுக்கு அடிப்படை தர்க்கம்தானே. ஆனால் லா வூட்சு தர்க்கங்களை அறவே நிராகரிக்கிறார். தர்க்கங்களை நிராகரிக்கிறாரா? அதை ஏன் அவர் நிராகரிக்க வேண்டும்? ஏனென்றால் தர்க்கம் என்பது ஒரு விலைமாதுவை போன்றது என்கிறார் அவர். ஓ, அது ஒரு கடுமையான வார்த்தையாச்சே. ஆமாம். ஆனால் அதில் உள்ள உண்மை என்னவென்றால் தர்க்கத்திற்கு என்று சொந்தமாக எந்த உண்மையும் இல்லை. யார் அதிக விலை கொடுக்கிறார்களோ அல்லது யார் அதை திறமையாக பயன்படுத்துகிறார்களோ அவர்களுக்கு சாதகமாக அது வாதாடும். அதாவது தர்க்கம் உண்மையை நிலைநாட்டுவதில்லை, வெறும் வாதத் திறமையை மட்டுமே நிலைநாட்டுகிறது என்கிறீர்களா? மிகச் சரியாக சொன்னீர்கள். இதை மிக அழகாக விளக்க லாவோட்சுவின் முதன்மைச் சீடரான லீசு பதிவு செய்த ஒரு வரலாற்றுச் சம்பவம் மூலக்கட்டுரையில் கொடுக்கப்பட்டுள்ளது. சரி, அது என்ன சம்பவம்? இது கொஞ்சம் வேடிக்கையான ஆனால் மனிதர்களின் தர்க்க மனநிலையை உரித்து காட்டும் ஒரு நிகழ்வு. ஒரு ஊரில் மிகப்பெரிய பணக்காரன் ஒருவன் இருந்தான். அவன் ஆற்றில் படகில் செல்லும்போது எதிர்பாராத விதமாக படகு கவிழ்ந்து விடுகிறது. ஐயோ, அப்புறம்? அவன் ஆற்றில் மூழ்கி இறந்து விடுகிறான். படகோட்டி மட்டும் எப்படியோ தப்பித்து விடுகிறான். சரி, ஒரு விபத்து நடந்திருக்கிறது. இதற்கும் தர்க்கத்திற்கும் என்ன சம்பந்தம்? இங்கேதான் கதையே தொடங்குகிறது. அந்த பணக்காரனின் உடலை தேடும் பணி நடக்கிறது. அப்போது ஒரு மீனவன் அந்த உடலை கண்டுபிடிக்கிறான். நல்ல விஷயம் தானே. உடலை குடும்பத்திடம் கொடுத்து விட்டானா? அங்கதான் பிரச்சனை. பணக்காரனின் குடும்பத்தார் அந்த உடலை கேட்க அந்த மீனவன் ஒரு மிகப்பெரிய தொகையை விலையாக கேட்கிறான். ஒரு பிணத்துக்காகவா? ஆமா. அந்த உடலுக்காக அவ்வளவு பணத்தை கொடுக்க குடும்பத்தினருக்கு மனமில்லை. அதனால் அவர்கள் அந்த ஊரில் உள்ள ஒரு புகழ்பெற்ற வக்கீலிடம், அதாவது ஒரு மாபெரும் தர்க்கவாதியிடம் சென்று ஆலோசனை கேட்கிறார்கள். என்று பணத்தை வாங்கிக் கொள்கிறார். அடப்பாவமே. சரி, என்ன ஆலோசனை சொன்னார்? அவர் சொன்ன ஆலோசனை இதுதான். நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்கள். அந்த மீனவன் இந்த பிணத்தை வேறு யாரிடமும் விற்க முடியாது. அதனால் அவனாகவே விலையை குறைத்து உங்களிடம் வந்துதான் ஆக வேண்டும். ஆஹா, பயங்கரமான தர்க்கம் இது. ஆமாம். இதை கேட்டு குடும்பத்தாரும் அமைதியாகிவிட்டார்கள். 2-3 நாட்கள் ஆகிவிட்டன. பிணம் அழுகத் தொடங்கிவிட்டது. இப்போது மீனவனுக்கு பயம் வந்துவிட்டது. கண்டிப்பா வருந்தானே. சரி, அவர்கள் கொடுக்கும் பணத்தையாவது வாங்கிக் கொள்வோம் என்று முடிவெடுக்கும் முன் அவனும் ஒரு சட்ட ஆலோசனை கேட்கலாம் என்று அதே வக்கீலிடம் செல்கிறான். அதே வக்கீலிடமா? இப்போது அவர் என்ன சொல்லப் போகிறார் என்பது மிக தெளிவாக புரிகிறது. நீங்கள் நினைப்பது சரிதான். வக்கீல் மீனவனிடமும் முதலில் என் கட்டணத்தை கொடு, பிறகு சொல்கிறேன் என்று பணத்தை வாங்கிக் கொள்கிறார். இரு பக்கமும் லாபம். ஆமாம். பிறகு அவர் மீனவனிடம் சொன்னார், நீ கவலைப்படாதே, பொறுமையாக இரு. அந்த பணக்காரனின் குடும்பத்தார் வேறு எங்கும் போய் அந்த பிணத்தை வாங்க முடியாது. அதனால் அவர்கள் நீ கேட்கும் பணத்தை கொடுத்துதான் ஆக வேண்டும். சரி, இதை கொஞ்சம் ஆழமாக பிரித்து பார்ப்போம். அப்போ தர்க்கம் என்பது ஒரு வக்கீல் மாதிரி யாருக்காக வேணாலும் வாதாடும். கச்சிதமாக சொன்னீர்கள். அது ஒரு குறிப்பிட்ட பக்கத்தின் உண்மையை சார்ந்ததில்லை. அது 2 முரண்பட்ட நிலைப்பாடுகளுக்கும் ஒரே நேரத்தில் நியாயம் கற்பிக்க முடியும். ஓ,
அப்போ இதை இப்படி புரிந்து கொள்ளலாமா? தர்க்கம் என்பது வெறும் ஒரு கருவி, கத்தியைப் போல. அது காய்கறியும் நறுக்கும், உயிரையும் எடுக்கும். ஆமாம். அதில் எந்த அறமும் இல்லை. அதனால்தான் லவ் ஓட்ஸ் தர்க்கத்தை தவிர்த்துவிட்டு உவமைகளை பயன்படுத்துகிறார், இல்லையா? இங்கே ஆச்சரியப்பட வைக்கும் விஷயம் என்னவென்றால், லா வேர்ட்ஸ் உங்களிடம் வந்து இதுதான் சரி, இதுதான் தப்பு என்று ஒருபோதும் வாதம் செய்வதில்லை. அவர் உவமைகளை மட்டும்தான் சொல்கிறார். ஆமாம். ஒரு தர்க்க புத்தகத்தை நீங்கள் ஒருமுறை படித்து புரிந்து கொண்டால் அதன் பிறகு அந்த புத்தகத்தை நீங்கள் குப்பையில் வீசிவிடலாம். ஒரு கணக்கை போட்டு பார்ப்பது போலத்தான். விடை தெரிந்த பின் அந்த சமன்பாட்டிற்கு எந்த மதிப்பும் இல்லை. ஆனால் உவமைகள் அப்படியல்ல. அவை முடிவுற்றவை. அவற்றின் ஆழத்தை நீங்கள் ஒரே வாசிப்பில் அளந்துவிட முடியாது. ஒரு கவிதை மாதிரி என்று சொல்லலாமா? ஒரே கவிதையை நாம் 20 வயதில் படிக்கும்போது ஒரு அர்த்தம் கொடுக்கும், 40 வயதில் வாழ்க்கையில் அடிபட்டு படிக்கும்போது முற்றிலும் வேறு ஒரு ஆழத்தை கொடுக்கும். மிக சரியான உதாரணம். உவமைகள் உங்களோடு சேர்ந்தே வளர்கின்றன. பகவத்கீதையாக இருக்கட்டும், இயேசுவின் மலைப்பொழிவாக இருக்கட்டும், எல்லாமே இந்த உவமைகளின் அடிப்படையில் அமைந்தவைதானே? ஆமாம். உங்கள் மனப்பக்குவம் மாற மாற அந்த உவமைகளும் புதிய பரிமாணங்களை காட்டுகின்றன. தர்க்கத்தை ஒரு குறுகிய பாதைக்கு ஒப்பிடலாம். உவமையை ஒரு திறந்த வானத்திற்கு ஒப்பிடலாம். ரொம்ப அழகான ஒப்பீடு. இந்த திறந்த வானத்தை புரிந்து கொள்ளத் தவறியதால்தான் மனிதர்கள் மதத்தையும் வெறும் விதிகளாகவும் தர்க்கங்களாகவும் சட்டங்களாகவும் மாற்றிவிட்டார்கள் என்கிறார் ஓஷோ. தர்க்கம் தாண்டி ஓமைகள் மூலம் வாழ்க்கையை புரிந்து கொண்டால் ஏன் நாம் இன்னும் விதிகளை வைத்துக்கொண்டு போலியான மதங்களை உருவாக்குகிறோம்? ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கடைபிடிக்கப்படும் மதம் ஒரு ஏமாற்று வேலை என்று ஓஷோ சொல்வதன் பின்னணி என்ன? நாம் வாழ்க்கையே சிறு சிறு பெட்டிகளாக பிரித்து வைத்திருக்கிறோம். அதாவது திங்கள் முதல் சனி வரை ஒரு பெட்டி, ஞாயிறு ஒரு பெட்டி. அதேதான். வாரத்துல 6 நாட்கள் நம் சுயநலத்திற்காக எல்லாவிதமான தவறுகளையும் தந்திரங்களையும் செய்துவிட்டு ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தேவாலயத்திற்கோ அல்லது கோவிலுக்கோ சென்று நாம் மிகவும் புனிதமானவர்கள் போல நடந்து கொள்கிறோம். ஒரு பாவ மன்னிப்பு கேட்டுவிட்டு மீண்டும் பழைய வாழ்க்கைக்கு திரும்புவது. இது ஒரு வகையான மனநலச் சமரசம். உண்மையான மதம் என்பது மூச்சு விடுவதைப் போல இயல்பாக இருக்க வேண்டும். அதை ஒரு வார இறுதி வேலையாகச் சுருக்கக்கூடாது. கண்டிப்பா. லியோ டால்ஸ்டாய் தன் வாழ்க்கையில் நடந்த ஒரு உண்மையான சம்பவத்தை இதற்கு உதாரணமாக குறிப்பிடுகிறார். டால்ஸ்டாய் வாழ்வில் நடந்த ஒரு சம்பவமா? அது என்ன? ஒரு நாள் அதிகாலையில் டால்ஸ்டாய் ஒரு தேவாலயத்திற்குள் செல்கிறார். அங்கு மிகவும் இருட்டாக இருக்கிறது. அதிகாலை நேரம். அப்போது அந்த ஊரின் மிகப்பெரிய பணக்காரன் ஒருவன் கடவுளின் சிலைக்கு முன்பாக மண்டியிட்டு அழுது கொண்டிருக்கிறான். ஓ, ஏதாவது பெரிய கஷ்டம் போல. அவன் தனது பாவங்களையெல்லாம் கடவுளிடம் ஒப்புக்கொள்கிறான். தன் மனைவியை எப்படி ஏமாற்றினான், மற்ற பெண்களோடு எப்படி தவறாக நடந்து கொண்டான், மக்களை எப்படி சுரண்டி பணம் சம்பாதித்தான் என்று எல்லாவற்றையும் வெளிப்படையாக சொல்லி, கடவுளே என்னை மன்னித்துவிடு என்று கெஞ்சுகிறான். டால்ஸ்டாய் இதையெல்லாம் இருட்டில் நின்று கேட்டுக்கொண்டிருக்கிறாரா? அந்த பணக்காரனுக்கு இது தெரியாதா? தெரியாது. டால்ஸ்டாய் ஆர்வமாக பக்கத்தில் சென்று அவனை கவனிக்கிறார். அப்போது பொழுது விடிந்து வெளிச்சம் வரத் தொடங்குகிறது. மாட்டிக்கொண்டான் பணக்காரன். ஆமாம். அந்த பணக்காரன் திரும்பி பார்க்கிறான். அங்கே டால்ஸ்டாய் நிற்பதைக் கண்டு அவனுக்கு கடுமையான அதிர்ச்சியும் கோபமும் வந்துவிடுகிறது. கோபம் ஏன் வர வேண்டும்? அவமானம் தானே வர வேண்டும். அதுதான் அவனின் உண்மையான முகம். அவன் டால்ஸ்டாயை பார்த்து, நான் இதையெல்லாம் கடவுளிடம்தான் சொன்னேன், உன்னிடமல்ல. இதை நீ யாரிடமாவது சொன்னால் உன் மீது அவதூறு வழக்கு தொடர்வேன் என்று டால்ஸ்டாயை மிரட்டுகிறான். அட, உள்ளே ஒரு முகம், வெளியே ஒரு முகம். கடவுளுக்கு முன்னாடி பாவ மன்னிப்பு கேட்பது தன் குற்ற உணர்ச்சியை குறைத்துக் கொள்ளத்தானே தவிர உண்மையிலே திருந்துவதற்காக அல்ல. இதுதான் போலியான மதம். தேவாலயத்திற்குள் அழுதவன் வெளியே வந்ததும் மீண்டும் அந்த பழைய அதிகாரமும் மிரட்டலும் கொண்ட பணக்காரனாக மாறிவிட்டான். லாவூட்சு இப்படிப்பட்ட போலியான ஒழுக்கங்களை நம்புவதில்லை. அவருக்கு மதம் என்பது நாம் எப்போது சுவாசிக்கிறோம் என்று நமக்கே தெரியாத அளவுக்கு மிக மிக இயல்பானது. இங்கதான் விஷயமே ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. ஒரு சின்ன முரண்பாடு தோன்றுகிறது. நாம் ஒரு சமூக கட்டமைப்புக்குள் வாழ்கிறோம். நம்மிடம் ஒரு ஒழுக்கம், ஒரு வரையறை இல்லை என்றால் மனிதர்கள் மிருகங்களைப் போல மாறிவிட மாட்டார்களா? இது பலருக்கும் வரும் இயல்பான சந்தேகம்தான். ஒரு கட்டுப்பாடு வேண்டாமா? இதை லாவூட்ஸ் எப்படி பார்க்கிறார்? எல்லாவற்றையும் இயல்பாக விட்டுவிட்டால் அது குழப்பத்தில் சென்று முடியாதா? லாவூட்ஸ்வின் பார்வை இதின் முற்றிலும் வேறுபட்டது. நீங்கள் கேட்கும் இந்த கேள்வியை அவர் எப்படி அணுகுகிறார் என்றால், மனிதர்கள் தங்களுக்கு தாங்களே விதித்துக் கொள்ளும் ஒழுக்கம் என்பது
நம்முடைய சுய இயல்பைக் கண்டு நாமே பயந்து போட்டுக்கொள்ளும் ஒரு கவசம் என்கிறார். பயந்து போட்டுக்கொள்ளும் கவசமா? ஆமாம். நாம் இயற்கையாக எந்த கட்டுப்பாடும் இல்லாமல் வாழ்ந்தால் எங்கே பாவியாகி விடுவோமோ என்ற உள்ளார்ந்த பயத்தில்தான் நமக்கு நாமே பல தார்மீக கட்டுப்பாடுகளை விதித்துக் கொள்கிறோம். ஓ, அதாவது நாம் இயல்பிலேயே கெட்டவர்கள் என்று நாமே நம்புகிறோம். சரியாக சொன்னீர்கள். இது நரகத்தை பற்றிய பயத்தாலும் சொர்க்கத்தை பற்றிய ஆசையாலும் கட்டமைக்கப்பட்ட ஒரு சிறைச்சாலை. அப்போ நம்முடைய நற்பண்புகள் எல்லாமே பயத்தின் அடிப்படையில் உருவானவை என்கிறீர்களா? மரணத்தை பற்றிய பயம் கூட இந்த ஒழுக்கத்தோடு தொடர்புடையதா? மிக ஆழமான கேள்வி இது. மரணத்தை பற்றிய பயம் என்பது உண்மையில் மரணத்தால் வருவதல்ல, அது வாழப்படாத வாழ்க்கையின் பயம். வாழப்படாத வாழ்க்கையின் பயம். இதை கொஞ்சம் விளக்கமாக சொல்ல முடியுமா? இது ஓஷோ முன்வைக்கும் மிக ஆழமான ஒரு கருத்து. ஒரு மரத்தின் ஓமையோடு அவர் இதை விளக்குகிறார். ஒரு மரம் இருக்கிறது, அதில் இன்னும் பூக்கள் பூக்கவில்லை, பழங்கள் வரவில்லை, வசந்த காலத்தை அந்த மரம் இன்னும் அனுபவிக்கவே இல்லை. இப்போது ஒரு மரம் வெட்டி கோடாரியோடு வருகிறான் என்றால் அந்த மரம் பயந்து நடுங்கும். தான் வெட்டப்பட்டு விடுவோம் என்ற பயத்தால் தானே? கோடாரியைக் கண்டு அல்ல, தான் இன்னும் முழுமையாக வாழவில்லையே, தான் அடைய வேண்டிய முழுமையை அடையாமல் பாதியிலேயே அழிகிறோமே என்ற பயத்தால். இது என்னை மிக ஆழமாக சிந்திக்க வைக்கிறது. பூக்காத ஒரு மரம்தான் மரம் வெட்டியை பார்த்து பயப்படும். ஆமாம். முழுமையாக வாழ்ந்த ஒரு மரம், தன்னுடைய ஒவ்வொரு இலைகளிலும் பூக்களிலும் வசந்தத்தை அனுபவித்த ஒரு மரம் மரணத்தை ஒரு அமைதியான முடிவாக ஏற்குமே தவிர அதைக் கண்டு பயப்படாது. இது நம் மனித வாழ்க்கைக்கும் அப்படியே பொருந்துகிறதல்லவா? 100% பொருந்தும். நாம் வாழாமல் தள்ளி போட்ட ஆசைகளும் வெளிப்படுத்தாத அன்பும் தான் மரணத்தின் போது ஒரு பெரிய பயமாக மாறுகிறது. நீங்கள் உங்கள் வாழ்க்கைய ஒவ்வொரு நொடியும் முழுமையாக வாழ்ந்துவிட்டால் இந்த நொடியில் மரணம் வந்தாலும் நீங்கள் ஒரு புன்னகையோடு அதை ஏற்பீர்கள். எந்த ஒரு செயலும் அதன் உச்சத்தை அடைந்து முழுமை அடையும் போது அதிலிருந்து நீங்கள் தானாகவே சுதந்திரம் அடைகிறீர்கள். வாழப்படாத வாழ்க்கைதான் உங்களை எந்நேரமும் பதற்றத்திலும் பயத்திலும் ஆழ்த்துகிறது. ஆமாம், பயமும் சுதந்திரமும் ஒரே இடத்தில் இருக்க முடியாது. ஆக இதோட உண்மையான அர்த்தம் தான் என்ன? இந்த இடத்தில்தான் லாவோ ட்சுவின் இன்னொரு முக்கியமான உவமை நினைவுக்கு வருகிறது. டாவோ என்பது ஒரு காலி பாத்திரம் என்று அவர் திரும்ப திரும்ப குறிப்பிடுகிறார். எதையும் நிரப்பாத அந்த வெற்றிடம்தான் டாவோ என்பதன் உண்மையான அர்த்தம் என்ன? நாம் ஆரம்பத்தில் பேசிய அந்த வீட்டின் உவமைதான் இதற்கு சரியான விளக்கம். ஒரு வீட்டை எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு வீட்டின் உண்மையான மதிப்பு எதில் இருக்கிறது? சுவர்களில் இல்லை என்று நான் முன்பே சொல்லிவிட்டேனே. ஆமாம், நாம் சுவர்களை பார்த்து ரசிக்கிறோம், ஆனால் சுவர்களுக்கு உள்ளே இருக்கும் அந்த வெற்றிடத்தில்தான் நாம் வாழ முடிகிறது. சுவர்கள் வீடாகாது. கண்டிப்பா. ஒரு ஏழையின் குடிசை வீடாக இருந்தாலும் சரி, ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரனின் அரண்மனையாக இருந்தாலும் சரி, கட்டமைப்பு வேறுபடலாம், ஆனால் உள்ளே இருக்கும் வெற்றிடம் ஒன்றுதான். வெளியில தெரிகிற அலங்காரங்கள் தான் வேற வேற. மனிதனின் ஈகோ, அவனது உடல் அமைப்பு, அவனது சமூக அந்தஸ்து எல்லாமே அந்த வெளிச்சுவர்கள்தான். உள்ளே இருப்பது வெறும் வெற்றிடம்தான். அந்த வெற்றிடத்தை உங்களின் எந்த செயலாலும் அசுத்தப்படுத்த முடியாது. நாம் எல்லாரும் வெவ்வேறு வடிவங்களில் வெவ்வேறு வண்ணங்களில் உள்ள பாட்டில்கள். ஒரு பாட்டில் தங்கத்தால் ஆனது, இன்னொன்று வெறும் மண்ணால் ஆனது. ஆனால் அந்த பாட்டில்களுக்கு உள்ளே அடைக்கப்பட்டிருக்கும் வெற்றிடம் ஒன்றுதான். அருமையான விளக்கம். நான் செய்யும் நல்ல செயலோ கெட்ட செயலோ, நான் வாங்கும் பட்டங்களோ பதவிகளோ எல்லாமே அந்த வெளிச்சுவரில் வரையப்படும் ஓவியங்கள் மாதிரிதான். உள்ளே இருக்கும் அந்த வெற்றிடம் எப்போதும் எந்த மாற்றமும் இல்லாமல் அப்படியே இருக்கிறது. மிக நுட்பமான புரிதல். அந்த உள் வெற்றிடம்தான் உங்களுடைய உண்மையான சுயம். அது ஒருபோதும் கழகப்படுவதில்லை. இதைத்தான் பழங்கால இந்திய ஞானிகள் உணர்ந்திருந்தார்கள் என்று நினைக்கிறேன். ஆமாம், இதை ஒரு பரந்த கண்ணோட்டத்தோடு இணைத்து பார்த்தால் இந்தியாவில் கண்டுபிடிக்கப்பட்ட பூஜ்யம் என்ற கருத்தை நாம் நினைவுகூர வேண்டும். பூஜ்யம் ஒன்றுமில்லாததைக் குறிக்கும் ஒரு எண். அது எப்படி இந்த வெற்றிடத்தோடு தொடர்புடையது? இந்தியர்கள் ஏன் பூஜ்யத்தை கண்டுபிடித்தார்கள் என்று நினைக்கிறீர்கள்? அது வெறும் கணக்கீட்டிற்காக அல்ல. எல்லாமே அந்த சூனியத்தில், அந்த வெற்றிடத்திலிருந்துதான் தோன்றுகிறது. மீண்டும் முடிவில் அதிலேயே சென்று ஒடுங்குகிறது என்பதை அவர்கள் ஆழமாக உணர்ந்திருந்தார்கள். ஓ, அது ஒரு தத்துவார்த்தமான கண்டுபிடிப்பு. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனை நீங்கள் பூஜ்யம் இல்லாமல் கற்பனை செய்து பார்க்க முடியுமா? சத்தியமா முடியாது. இன்று நாம் பயன்படுத்தும் அதிநவீன கணினிகள் கூட பூஜ்யம் மற்றும் ஒன்றின் அடிப்படையில்தான் இயங்குகின்றன. ஒரே இலக்கத்தோடு பூஜ்யம் சேரும்போது அதன் மதிப்பு பல மடங்கு ஆகிறது.
ஆனால் அந்த பூஜ்யத்திற்கென்று தனி வடிவமில்லை. அது வெறும் வெற்றிடம். பூஜ்யம் என்பது வெறுமை அல்ல, அது எல்லாவற்றையும் தன்னுள் அடக்கிய முழுமை. மிகச்சரி. ஆனால் நவீன உலகிலும் சரி, மேற்கத்திய நாடுகளிலும் சரி, காலி மனம் பிசாசின் பட்டறை என்று சொல்வார்களே. எதையாவது செய்து கொண்டே இருக்க வேண்டும், மனதை காலியாக வைக்கக்கூடாது என்பதுதானே நமக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்ட பாடம். இது டாவோ தத்துவத்திற்கு முற்றிலும் முரணாக இருக்கிறதே. ஓஷோ இந்த மேற்கத்திய கருத்தை மிகப்பெரிய முட்டாள்தனம் என்று கடுமையாக சாடுகிறார். நிஜமாவா? ஆமா, உண்மையாகவே மனம் காலியாக எந்த ஒரு எண்ணமும் இல்லாமல் முழுமையான வெற்றிடமாக இருந்தால் அங்கே பிசாசு நுழைய முடியாது, அங்கே கடவுள் மட்டுமே இருக்க முடியும். ஏனென்றால் படைப்பின் மூலமான கடவுள் என்பதும் அந்த வெற்றிடமே. முழுவதும் எண்ணங்களால், ஆசைகளால், குழப்பங்களால் நிரம்பிய மனமே உண்மையான பிசாசின் பட்டறை. அட, இது அப்படியே நேர்மாறாக இருக்கிறதே. பிசாசுக்கு இயங்குவதற்கு நிறைய எண்ணங்கள் தேவை. அது காலியான மனதைக் கண்டு பயப்படும். இன்று நாம் சமூக வலைத்தளங்களில் மணிக்கணக்கில் தொலைந்து போவதும் எதையாவது பார்த்து கொண்டே இருப்பதும் கூட இந்த வெற்றிடத்தைக் கண்டு நாம் அஞ்சுவதால்தான். நம்முடன் நாமே தனித்திருக்க நாம் பயப்படுகிறோம். ஆமா, உற்று நோக்கினால் இது எவ்வளவு பெரிய உண்மை என்பது புரிகிறது. நாம் தொடர்ந்து ஏதோ ஒரு சத்தத்தால், ஏதோ ஒரு வேலையால் நம் மனதை நிரப்பிக்கொண்டே இருக்கிறோம். சரி, இந்த வெற்றிடத்தை பற்றி பேசும்போது யதார்த்தமே ஒரு கனவுதான் என்பதை விளக்க ஸ்வான் ஷூவின் கனவு பற்றி ஒரு சுவாரஸ்யமான கதை மூல தகவலில் இருக்கிறதே. ஸ்வான்சு லாவோட்சுவின் ஒரு மிக முக்கிய சீடர். ஒரு நாள் காலை அவர் மிகவும் சோகமாக விழித்தெழுந்தார். ஏன் சோகமாக? சீடர்கள் அவரிடம், குருவே, நீங்கள் எதற்கும் கலங்காதவராயிற்றே, எதையும் சமமாக பார்ப்பவராயிற்றே, இன்று ஏன் இவ்வளோ கவலையாக இருக்கிறீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், நேற்று ராவு நான் ஒரு வண்ணத்து பூச்சியாக மாறி மலருக்கு மலர் பறப்பது போல ஒரு கனவு கண்டேன் என்றார். வண்ணத்து பூச்சியாக பறந்தால் சந்தோஷப்பட வேண்டும், இதில் சோகப்பட என்ன இருக்கிறது? சீடர்களும் அதேதான் கேட்டார்கள். இது ஒரு அழகான கனவுதானே குருவே என்று. அதற்கு ஸ்வான்சு சொன்னார், நான் வண்ணத்து பூச்சியாக பறந்தேன் என்பது பிரச்சனை அல்ல. இப்போது எனக்கு என்ன சந்தேகமாக இருக்கிறது என்றால், ஒருவேளை அந்த வண்ணத்து பூச்சி இப்போது உறங்கி தான் ஸ்வான்சுவாக இருப்பதாக கனவு காண்கிறதோ என்று குழப்பமாக இருக்கிறது. அட கடவுளே, இது மூளையை சுழல வைக்கும் ஒரு கேள்வி. நான் வண்ணத்து பூச்சியாக கனவு கண்டேனா, அல்லது அந்த வண்ணத்து பூச்சி என்னைப் போல இப்போது ஒரு மனிதனாக கனவு காண்கிறதா? நாம் வாழும் இந்த வாழ்க்கையே ஒரு கனவாக இருக்க முடியுமா என்ன? இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புகிறது. இரவு நாம் உறங்கும்போது காணும் கனவு தனிப்பட்டது. அந்த கனவுக்குள் வேறு யாரும் வர முடியாது. உங்களுக்கு வரும் கனவும் எனக்கு வரும் கனவும் வேறு. ஆனால் பகலில் நாம் காணும் இந்த வாழ்க்கை என்பது நாம் அனைவரும் இணைந்து காணும் ஒரு பொதுவான கனவு. இரவு வரும் கனவும் மனிதனின் அந்த உள் வெற்றிடத்திலிருந்தே வருகிறது. பகலில் காணும் இந்த வாழ்க்கையும் அந்த வெற்றிடத்திலிருந்தே உருவாகிறது. இந்த இரண்டு கனவுகளிலிருந்தும், அதாவது தனிப்பட்ட கனவு மற்றும் பொதுவான கனவு, இரண்டிலிருந்தும் முழுமையாக விழித்தெழுவதுதான் ஞானம். அதாவது எல்லாமே அந்த வெற்றிடத்திலிருந்து வந்து மீண்டும் வெற்றிடத்திற்கே செல்கிறது. தனிப்பட்ட கனவாக இருந்தாலும் பொதுவான கனவாக இருந்தாலும் அதற்கு பின்னால் இருப்பது அந்த வெறுமைதான். இந்த இடத்தில்தான் லாவோட்சுவின் பெண்மைத்தன்மை அல்லது பள்ளத்தாக்கின் குணம் என்ற தத்துவமும் வருகிறது என்று நினைக்கிறேன். இது எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு பகுதி. அதை பற்றி விளக்க முடியுமா? கட்டாயமாக. லாவோட்சு இயற்கையின் உண்மையான தன்மை ஆக்ரோஷமான ஆண்மையைப் போல இல்லை என்கிறார். ஆண்மை என்பது எப்பொழுதும் ஒருவிதமான போராட்ட குணம் கொண்டது இல்லையா? ஆமாம், அது எதையாவது சாதிக்க வேண்டும், மலையின் உச்சியை அடைய வேண்டும், நிலவுக்குச் செல்ல வேண்டும், இயற்கையை அடக்கியாள வேண்டும் என்று சதா ஓடிக்கொண்டே ஒருவித பதற்றத்தோடு இருக்கும். ஆனால் பெண்மை என்பது? பெண்மை என்பது ஒரு பள்ளத்தாக்கைப் போல அமைதியானது. அது எதையும் எதிர்த்து போராடுவதில்லை, அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளும் தன்மையுடையது. மலையின் உச்சி தனிமையானது, அங்கே உயிர்கள் வாழ முடியாது. ஆனால் பள்ளத்தாக்கு அனைத்தையும் தன்னுள் ஈர்த்து வளர்க்கும் இடம். இது நம் நவீன வாழ்க்கையோடு பொருத்தி பார்த்தால் மிகத் தெளிவாக புரிகிறது. அலுவலக பந்தயங்கள், மற்றவர்களை முந்திக் கொண்டு மேலே செல்ல வேண்டும் என்ற ஆவேசம், அடுத்தவர் அங்கீகாரத்திற்காக ஓடும் மனநிலை என எல்லாமே அந்த ஆக்ரோஷமான மலையுச்சியை நோக்கிய பயணம்தான். ஆனா மூலக்கட்டுரையில ஓஷோ சொல்லும்போது, இயற்கையை உற்று பாருங்கள், அது ஒரு பெண்மையின் தன்மையோடு எந்த பதற்றமும் இல்லாமல் இயங்குகிறது என்கிறார். ஆமாம், மரங்கள், நதிகள், பறவைகள் எல்லாமே எதை பற்றியும் கவலைப்படாமல், எதிர்காலத்தைப் பற்றிய எந்த ஒரு பயமும் இல்லாமல், எந்த ஒரு முன் தயாரிப்பும் இல்லாமல் அந்தந்த நொடியில் இயல்பாக இருக்கின்றன. அதுதான் டாவோ. ஒரு நதியை பாருங்கள், அது எந்த ஒரு அவசரமும் இல்லாமல்
பாறைகளோடு சண்டையிடாமல் வளைந்து நெளிந்து மென்மையாக கடலை நோக்கி நகருகிறது. அதேபோல எந்த ஒரு பதற்றமும் இல்லாமல் இயற்கையோடு இயல்பாக பயணிப்பதுதான் அந்த பாதையில்லா பாதை. காலத்தை குறித்த எந்த ஒரு அவசரமும் இல்லாமல் இந்த நொடியை முழுமையாக ஏற்றுக்கொண்டு வாழ்வது. எவ்வளவு ஆழவாய் சிந்தனை இதழ்! நாம் இந்த உரையாடலின் இறுதிக்கு வந்துவிட்டோம். இன்று நாம் விவாதித்தவற்றை ஒரு முறை திரும்பிப் பார்த்தால், தர்க்கத்தை விட்டுவிட்டு உவமைகள் மூலம் வாழ்க்கையின் முடிவற்ற தன்மையை புரிந்து கொள்வது, ஒரு முகமூடியைப் போல போலியான மதத்தையும் ஒழுக்கத்தையும் சுமக்காமல் இயல்பாக வாழ்வது, மரணத்தைக் கண்டு பயப்படாமல் வாழப்படாத வாழ்க்கையின் பயத்தை விட்டொழித்து ஒவ்வொரு நொடியையும் வசந்தமாக கொண்டாடுவது, நம்முடைய உடலும் ஈகோவும் செயல்களும் வெறும் வெளிச்சுவர்கள்தான், உள்ளே இருக்கும் அந்த வெற்றிடம்தான் நம் உண்மையான வடிவம் என்பதை உணர்வது. முக்கியமாக மலையின் உச்சியாக இருக்க ஆசைப்படாமல் அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளும் அமைதியான பள்ளத்தாக்கைப் போல மாறி எந்த ஒரு போராட்டமும் இல்லாமல் இயற்கையோடு இயல்பாக பயணிப்பது. இதுதான் நாம் இன்று கண்டறிந்த டாவோ தத்துவத்தின் சாராம்சம். இந்த உள் வெற்றிடத்தோடு நாம் உறவாடத் தொடங்கினால் நம் வாழ்வின் பதற்றங்கள் அனைத்தும் தானாகவே மறைந்துவிடும். எதையாவது சாதிக்க வேண்டும் என்ற ஆக்ரோஷத்தை விட்டுவிட்டு வெறும் இருத்தலின் ஆனந்தத்தை நாம் உணர முடியும். இவ்வளவு ஆழமான கருத்துக்களை உள்வாங்கிய உங்களுக்கு ஒரு இறுதியான சிந்தனையை நான் விட்டுச் செல்ல விரும்புகிறேன். நாம் எல்லாரும் இப்போது ஒரு பொதுவான கனவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று பார்த்தோம். இந்த வினாடி நாம் அனைவரும் இணைந்து காணும் இந்த பொதுவான கனவிலிருந்து விழித்தெழுந்தால் என்ன ஆகும் என்று ஒரே ஒரு நிமிடம் உங்கள் செல்போனை ஓரமாக வைத்துவிட்டு, எந்த செயலும் செய்யாமல் எந்த நோக்கமும் இல்லாமல் உங்களின் அந்த உள் வெற்றிடத்தை உற்று நோக்கினால் என்ன நடக்கும் யோசித்துப் பாருங்கள். இவ்வளவு நேரம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இந்த தமிழ் வாய்ஸ் ரீட்ஸ் சேனல் மானிட்டைசேஷன் இல்லாம தான் நடக்குது. இந்த ஆடியோ புத்தகம் உங்களுக்கு பயன் தருது என்று நினைத்தால் இந்த முயற்சி தொடர்ந்து போக உங்க ஆதரவு மிகவும் உதவும். என்னுடைய இந்த முயற்சிக்கு நன்கொடை அளிக்க விருப்பம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள UPI ID மூலம் வழங்கலாம். உங்களால முடிந்த அளவு போதும். சிறிய ஆதரவும் பெரிய உதவிதான். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த கருத்துக்கள் அவர்களுக்கும் தேவையாக இருக்கலாம். லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பகிருங்க. மனம்பூர்வமான நன்றி.